வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட லைஃப்பில் தேர்ட் பார்ட்டினால் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து எப்போ நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க, அந்த தேர்ட் பார்ட்டி என்ன இப்போ சிச்சுவேஷனில் உங்களோட வாழ்க்கையில் குறுக்கீடு பண்ணிகிட்ருக்காங்க, இது இந்த உறவு வந்து எப்படி கட் ஆகும், இது உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களோட லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டவுட்டு கேள்விகள் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கானது. சரியா? இதில் வந்து நான் 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 பைலில் எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரீடிங் வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். உங்களோட லைஃப்பில் வந்திருக்க இந்த தேர்ட் பார்ட்டி இப்போ என்ன நிலையில் இருக்காங்க, இது உங்களோட லைஃப்பை விட்டு எப்போ மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 44455 அவரோட நம்பர். அந்த நம்பருக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு ரீடிங் பாருங்கள். 2 பைல் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைல், செகண்ட் பைல், உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த பிரமிடை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த தேர்ட் பார்ட்டி இப்போ என்ன ஒரு நிலையில் இருக்காங்க, இவங்க உங்கள் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்களா, உடனே வந்து டப்புன்னு விழுறாங்களே. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து இப்போது ரீசண்டாக உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி அவங்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தி பேசுகிறது, அவங்க வந்து இல்லைன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இல்லை, நீ வந்து தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கீங்க, ஸோ நீங்கள் எனக்கு வந்து உண்மையாக இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் இல்லைன்னா வார்த்தைகளை விட்டுருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், ஓகேவா, இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் நீங்கள் வந்து சண்டை பிடிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களை டைரெக்டாகவே உங்களோட பிளேஸுக்கே வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுவாங்க. இது ரீசெண்டாக சில பேருக்கு நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க. இனிமேல் வந்து நான் வந்து இதில் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியல, இந்த தேர்ட் பார்ட்டியை வந்து என்னோடய லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுல நிறைய ட்ரை பண்ணி ஓஞ்சி போய் இப்போ வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இப்படி தான் ஒரு சிலர், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி தான் நீங்கள் வந்து ஓஞ்சி இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை டைரெக்டாகவே வந்து உங்ககிட்ட கிளாஷ் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. இல்லைனா உங்கள் நபர், உங்களோட கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ, இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபீமேல் அப்பப்போ வந்து உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம். நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட உங்ககிட்ட அதாவது என்ன அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது. அவங்க ஒரு 4 வார்த்தை பேசுனாங்கன்னா 4 கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே 16 கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களை பற்றி ஆப்போசிட்டாக வருதுன்னா உடனே நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி பேசலாம். இல்லைனா அவங்க எப்படி அந்த மாதிரி பேசுவாங்க,
நான் இப்படித்தானே இருக்கேன், என்னை பற்றி எப்படி அவங்க அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இணக்கம் இல்லாமல் அந்த உறவு வந்து ரொம்ப கொலாப்ஸில் இருக்குது. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட மைண்ட் செட் கூட ரொம்ப வேவிங்கில் இருப்பீங்க, ரொம்ப ஆஸ்லேஷனில் இருக்குது, டிப்ரெஷன் போயிருக்கீங்க. சரியா? ஒரு சில மக்கள் மட்டும் சரி என்ன நடக்குதோ, மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசியில் லக்னத்தில் இருக்கிற செல்லங்கள் வந்து கொஞ்சம் ஓஞ்சிட்டு, இது ஒன்றும் எனக்கு வேலைக்கு புரியலை, இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் ஓஞ்சிருப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன நிறைய விர்ச்சுவல்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பீங்க. ஒரு சில செல்லங்கள் என்ன பண்ணியும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் நபர் இப்போது உங்களோட தேர்ட் பார்ட்டி வந்து எப்படி தெரியுமா உங்கள் நபரை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் உங்கள் நபருக்கான சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் நபர்கிட்ட இருக்கிறத வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களை சித்தரிப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களோட நபர்கிட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்க உங்களை பற்றி கேர் பண்ணுறதில்ல, உங்கள்கிட்டருந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை த்ரோ பண்ணுறாங்க. நான் தான் உனக்கான சோல் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள் நபரை லாக் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசும்பொழுது அவங்க ரொம்ப எரிச்சல் ஆவாங்க, உங்கள் மேலே எரிஞ்சு விடுவாங்க, கோவப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அடிதடி கூட நடக்கும். அதனால் அமைதியாக வாசிங்க. சரியா? ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் நபர் அந்த தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி அவங்கள வந்து லாக் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு பொறுமை நிதானத்துக்கு வந்திருக்கீங்க செல்லங்களே. இதை நீங்கள் சைலண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து டிவைன் கிட்டே தான் விடணும். நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் டிவைன் கிட்டேயே இதை வந்து விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட இல்லை யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. எஸ், இப்போ உங்கள் நபர் வந்து இந்த பக்கமும் உங்களை ஹேண்டில் பண்ண முடியல, அந்த தேர்ட் பார்ட்டியும் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஜர்க்லிங்கில் இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்களே வந்து கொஞ்சம் உங்கள் நபர்கிட்டையும் சரி அந்த தேர்ட் பார்ட்டியையும் சமாளிக்க முடியாமல் நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயத்துலையும் அவர்கிட்ட நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. மணியும் கொடுத்துட்டு அது ரிட்டன் வராது. நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, நான் ரொம்ப தாராளம், நான் ரொம்ப உண்மையானவங்க, நான் உண்மை விளிம்பி அப்படி சொல்லிட்டு ஒரு அதாவது உங்களோட உண்மைத்தன்மையை புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சுருவீங்க. உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த மணி எனர்ஜி சரி அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறது. இப்போ வந்து மணிக்காகவும் சிரமப்படுறீங்க, ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சிரமப்படுறீங்க. அந்த எரிச்சல், அந்த கோபம் எல்லாமே உங்களை வந்து வார்த்தைகளை மைண்ட் பண்ணி பேச மாட்டுறீங்க. இப்போ கரண்ட்டில் சில பேர் அந்த மாதிரி நீங்கள் வார்த்தையை கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி சண்டை வாக்குவாதம் பண்ணி உங்கள் கணவரோட இல்லை உங்களோட ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தால் நீங்கள் உங்களோட மனைவியோட அந்த மாதிரி கிளாஷ் ஆகிருக்கும். சரியா? ஆனால் இந்த நபர், அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் நபருக்கு ஒரு உங்களுக்கு சில டவுட் இருக்கும். இவர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இப்போ தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏஞ்சல், இந்த நபர் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள், அதாவது சில பேர் நீங்கள் வந்து இது உங்களோட சோல் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போது நடுவில் வந்து தேர்ட் பார்ட்டி தொல்லையினால தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 இயரில் இந்த பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு 1 இயராக தான் இந்த ஸ்ட்ரகிள் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சோல் பார்ட்னர் தான் அவங்க. இந்த சோல் பார்ட்னரோட கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆவாங்க.
அது எப்போ நடக்கும்ன்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்குது. இது எனக்கான சோல் தானா, இது ஒரு கேள்வி உங்களுக்கு. நான் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடணும். சரி, எடுக்கும்போது இன்ட்யூஷனில் வரும், இதை போடலாம் இன்றைக்கி, எது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் நான் எடுப்பேன். ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களோட அந்த விஷயங்கள் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக நானும் வந்து பதிவுகள் போடுவேன் தொடர்ந்து. சரியாம்மா? சொல்லுங்களே. உங்கள் கேள்வி என்னன்னா, இது எனக்கான சோல் தானே, என்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, இப்போ இந்த 1 இயராக தானே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிலருக்கு ஓகேவா. ஒரு சிலர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி நிரந்தரமாக எப்போ அந்த இதிலேருந்து வெளில வருவாங்க, அவங்கள நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி புரிய வைக்கணும்னு நினச்சேன். நான் நிறையவே ட்ரை பண்ணேன். ஆனால் எது செஞ்சாலுமே அந்த ஆர்கியூமெண்ட் வருது 2 பேருக்கு நடுவில். ஏன்னா அவங்க சொல்லி வச்சுக்கிறது அந்த மாதிரி. அவங்க தான் அவங்களோட சோல் பார்ட்னர் மாதிரி. நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து இறைவனே வந்து வெளிப்படுத்தட்டும், டிவைன்கிட்டேயே விட்டுட்டீங்க. சில பேர் முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க, முருகரை வழிபாடு பண்ணுறது, டிவைனே நம்புறது, டிவைன்கிட்ட இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சில பேர் விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அந்த மாதிரி. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி உங்களோட அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது செல்லங்களே. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நபர் வந்து உங்கள்கிட்ட திரும்ப ரிட்ரீவ் ஆவாங்க, திரும்ப உங்கள்கிட்ட ரீயூனியன் பண்ணுவாங்க. அந்த வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வந்து டிவைன்கிட்டே விட்டுருக்கீங்க. நீங்களே அவங்களுக்கு வந்து புரிதல் கொடுங்க அப்படி சொல்லி. சில பேருக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் ஆழ்மன பதிவுகளாகவும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் அந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கணும். இந்த ஹீலிங் பீரியட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் நீங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே உங்கள் நபர்கிட்ட நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2வது உங்கள்கிட்ட சில மாற்றங்களை நீங்களும் கொண்டு வரணும். ரொம்ப வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப இல்லை, ஆர்கியூமெண்ட் வேண்டாம். கண்டிப்பாக டிவைன் ஒரு டைமிங் வச்சுருக்காங்க. அந்த டைமிங்கில் அது அலைன் ஆகி வரும். நீங்கள் சில பேர் 2 கிட்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு சிங்கிள் கிட்ஸ் இருக்கும். சில பேருக்கு அந்த ஒரு கிட்ஸ் கூட உங்கள் கூட சேர்ந்து அதுவும் வலிகள் வேதனைகளை அனுபவிக்கும். இப்போ வந்து நீங்கள் இதை நினச்சி ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த குழந்தைய பற்றி நினச்சி உங்களை பற்றியும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க. இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி சொசைட்டியில் அலைவாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு. சரியா? ஒரு சிலருக்கு ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக 1 இயரில் அவங்க வருவாங்கன்ட்டு. உங்களோட ஆரா சக்ரா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களோட எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயராக இருக்குது. எனக்கு எதுவுமே வந்து நடக்கலை, எனக்கு வந்து இத்தனைக்கும் நீங்கள் ஒரு சிலர் வந்து நல்ல வெல் செட்டில்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் கூட இருக்கலாம். ஆனால் இறைவன் உங்களுக்கு கொடுக்குற சைனை உங்களால் கவனிக்க முடியல. அது அப்படி தான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு உங்களோட கிட்ஸ்க்கு கூட சில பாதிப்புகள் இருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும், மன ரீதியான பாதிப்புகளும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? யாராவது அதாவது தலைவிதி கர்மாவை மாற்றிக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் சில பேருக்கு தான் அது பிராப்தம் கிடைக்குது. இல்லைனா வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி ஒரு போராட்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லவ் லைஃப்லேயும் தேர்ட் பார்ட்டி நடுவில் வர்றாங்க. திருமண வாழ்க்கை நல்ல ஒரு 10-15 வருஷம் வாழ்வாங்க. பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அந்த குடும்பமே பிரேக் ஆகிட்டு போகும். அவ்வளோ பாசமாக பார்த்து இருப்பாங்க 2 பேருமே, கணவன் மனைவி. ஆனால் வந்து அந்த தேர்ட் பார்ட்டினால் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வருது. இதை ஏன் எப்படி சரி பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லித்தரேன். கிளாஸ் கற்றுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும் செல்லங்களே. இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சில செல்லங்கள் வந்து உங்களுக்கு சில பேருக்கு ரீயூனியன் ஆகுது. ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணணும். ரொம்ப அதை பற்றி நினச்சி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, சரியான தூக்கம் இல்லாமல் கவலைப்படுறது,
இது மாதிரி ரொம்ப வலிகளை வேதனைகளை அனுபவிக்கிறீங்க. சரியா? சில பேர் வந்து நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். இந்த தேர்ட் பார்ட்டியிலேருந்து சில பேர் லவ்வராக இருக்கலாம். நீங்கள் இந்த லவ் லைஃப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த லவ் லைஃப்பில் உங்கள்கிட்ட வந்து அதாவது இந்த தேர்ட் பார்ட்டியாக வந்தவங்க அவங்க தான் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் அதாவது அந்த லவ் பாண்டிங்கை சக்ஸஸாக கொண்டு போகிறாங்க. இது தெரிஞ்சு நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சரி நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து உஷாராக ஆகிட்டோம், என்ன சொல்கிறது, ஒரு இது வரைக்கும் நமக்கு அவேர்னஸ் கிடச்சிது, போதும், இனிமேல் நமக்குன்னு ஒரு லைஃபு நல்லபடியாக அமையுதா, நம்ம வந்து இறைவன் என்ன மாதிரி ஒரு லைஃப் கொடுக்குறாரோ நம்ம ஏற்றுக்குவோம், இது வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் லைட் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இப்போ லவராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கணவரோ இல்லைனா மனைவியோ அவங்களோட போராட முடியலன்னு சொல்லி அந்த உறவுக்கு ஒரு குட் பை பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு யோசனை இப்போது இந்த ரீடிங் பார்த்ததுலேருந்து வரலாம், இல்லை இது ரீசெண்டாக வந்திருக்கலாம். உங்களுக்கு பெரிய எண்ணங்கள், சாதிக்கணும், ஒரு நல்ல லைஃப் இது பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். சில பேருக்கு அடிக்கடி கனவுகள் வரும். அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஏதோ ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து உங்களை கொண்டு போகிற மாதிரி, உங்களோட அந்த குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வம், அந்த காடஸ் அவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பிரிச் கைட் வந்து உங்கள்கிட்ட கனவுல சில சமிக்கைகள் கொடுப்பாங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை. அது உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அந்த கனவுகள் அதெல்லாம் வருது உங்களுக்கு. சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு கைண்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. உங்களோட இந்த மன இறுக்கத்தெல்லாம் விடுங்க. சில பேர் வந்து நல்ல ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. சொசைட்டியில் ஒரு பேர் புகழோட அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபர் நீங்கள். மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் நபர் கூட ஏதாவது கிளாஷ் நடந்திருக்கும். இது வந்து ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. வருவாங்களா மாட்டாங்களா, சில கனவுகள், அவங்கள பற்றின ஒரு வருத்தங்கள், அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ணம் இருக்குது. சில பேர் ஹீலர்ஸாக இருப்பீங்க, சில பேர் வந்து டாக்டர்ஸ், நர்ஸ். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக பார்க்குறீங்க. சில பேர் வந்து யோகா மாஸ்டர், மெடிடேஷன் ஃபீல்டில் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த வலி வேதனையெல்லாம் ஒரு பொறுமையாக, நிதானமாக, அதுதான் உங்களோட தன்னம்பிக்கை, தைரியமே. அந்த உள்ளே வந்து அந்த கரேஜ் இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துவேன், நான் வந்து அதை வந்து பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ இருந்த அந்த பொறுமை, நம்பிக்கை, நிதானத்துக்கு கண்டிப்பாக உன்னோட பிரார்த்தனை கேட்கப்பட்டது. ஓகேவா?
திரும்பவும் வந்து உன்னோட பார்ட்னர் உங்ககிட்ட ரீஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக திரும்ப வருவார்னு சொல்கிறாங்க. போனார் இல்லையா, போன வேகத்தில் திரும்ப ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்பறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சந்தோஷமா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ரீடிங் பைல் 1க்கு. நான் ஏதோ கொஞ்சம் ஷார்ட் ரீடிங் மாதிரி தான் வரும்னு பார்த்தேன். அது உள்ளே டீப்பாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து லவர் ஆர்க்கல் கார்டில் கூட உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்க அவங்க நபரை பற்றி, இல்லை இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட மைண்ட் செட், இவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்க. வந்துட்டார் 2 கார்டாக வந்திருக்கு. 2 கார்ட் பேலன்ஸ். எஸ், சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கணும். நான் தான் சொன்னேன்ல, இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்சம் வந்து கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணோம். கொஞ்சம் அதிகம் ரொம்ப மன அழுத்தம்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த விஷயம் நடந்தது எதனால் அப்படிங்கிறத, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், அது வந்து மேபி ஒரு பியூரான அன்பு மிஸ் ஆகிருக்கலாம். அது உங்ககிட்ட, ஏன்னா நான் உங்களுக்காக வேண்டி தான் கேட்டேன், நான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இதை கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கு தான் அட்வைஸ் வருது. எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. உங்களோட இன்னர் செல்ஃபை கேளுங்க. இந்த விஷயம் நடந்தது, நீங்கள் தன்னை அறிதல் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துட்டாலே அடுத்தவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் பண்ணுறது வந்து எமோஷ்னல் லாக்காக, நீங்கள் தான் லாக் ஆகிருக்கீங்க. வலியை அவங்க அனுபவிக்கணும், உங்கள் நபரோ இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி தான் அனுபவிக்கணும். ஆனால் மாறாக என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எல்லோரும் பண்ணுற முட்டாள்தனம் அதுதான். ஏமாத்துறவங்கலாம் நல்லா இருப்பான், ஏமாந்தவங்க தான் அதோட வலிய வேதனையை அனுபவிச்சுட்ருப்பீங்க. ஃப்ரீயாக விடுங்க, விட்டு தள்ளுங்க, அடுத்தது என்னன்னு பாருங்கள். சரி, நடந்த விஷயத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தால் உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக்கை சரி பண்ணுங்கள். அதை தான் சொல்கிறார் அந்த கார்டு வழியாக. கண்டிப்பாக இந்த கார்டும் அதை ரிலேட் பண்ணி தான் வருது. லவ் இஸ் நாட் ஆல்வேஸ். உண்மையான அந்த ட்ரூ லவ் என்ன பண்ணணும்னா, ரொம்ப சேலஞ்சஸான டைமில் ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் ட்ரூ லவ். சில செல்லங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு டவுட், ஒரு சந்தேகம்னோடனே டைரெக்டாக மூஞ்சிக்கு நேராக பேசுகிறது, டைரெக்டாக வந்து ஹர்ட்டிங்காக அவங்கள வந்து என்ன தான் சொந்த அதாவது லவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அன்பு அப்படியே அந்த அன்பு வந்து அப்படியே நெகட்டிவாக மாறுது. நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நான் சாதாரணமாக வந்து செல்லம் அந்த இதெல்லாம் பேசுவீங்க இல்லையா, நீங்கள் சில வார்த்தைகள்லாம் கொடுப்பீங்க. அந்த வார்த்தைகள் வந்து ஆத்மார்த்தமாக வரணும். அதாவது உதட்டளவில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் கொடுத்து கை குளிக்கிறது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அன்பு கொடுக்கறது வேண்டாம். உண்மையான அன்பு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸான ஒரு தருணத்தில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கணும். ஓகே, ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள் சில விஷயங்களை உங்ககிட்ட கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறார். இதுதான் உங்களுக்கான கைடன்ஸாக வருது. அப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களாம். சில பேர் இப்போயே ரஷ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் ரஷ் இன்டு இட், அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ். எஸ், டிவைன் அதை வந்து ஹீல் பண்ணி உங்ககிட்ட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க சில நெகட்டிவிட்டிஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் க்யூர் பண்ணுங்கள். ஈகோ வேண்டாம் என் செல்லங்களே. இந்த டிவைன் பாத் சேனல் பார்க்குற செல்லங்கள், ஈகோவை தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது, இல்லை பர்சனலாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வைஸ், இல்லை இந்த டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, டவுட் இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. எவ்வளவோ நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, மணியை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்க்குறதுல இங்கே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் வந்து ஈஸியாக கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபாலோஅப்ஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல எப்படி தெரியுமா, ஒரு வாட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சரி திரும்ப ஒரு கன்சல்டேஷன் போகணும்,
அதில் ஃபாலோஅப்ஸ் வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க, அதில் வந்து நீங்கள் நல்லா ரிசல்ட் பார்க்குறீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி, அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு வந்துச்சா, நடுவில் ஏதாவது ட்ரபுள் உங்களுக்கு இருக்குது, அதனால் திரும்ப ஒரு கிளாரிட்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? அலைய விடுவாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த கஷ்டம்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ், அந்த இனிஷியேஷன், அந்த செக்ஷன், ஹீலிங் டாபிக் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க கிளாஸஸ் பற்றியும் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வந்து மாடுலேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். சரியா? ஓகே செல்லங்களே, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. அது வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சரியா? ஓகே. இந்த ஃபைல் 1ல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. உங்கள் தேர்ட் பார்ட்டியோட மனநிலைமை, உங்கள் நபர் எப்படி அதில் வந்து லேக் ஆகிருக்காரு, நீங்கள் எப்படி லேக்கில் இருக்கீங்க, இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைல் 2 சூஸ் பண்ண மக்களே, ஃபைல் 2 சூஸ் பண்ண மக்களோட தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கிறீங்களா? தேர்ட் பார்ட்டி உண்மையிலேயே உங்களுக்கு இருக்காங்களா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற செல்லங்களுக்கு இப்படி இருக்காங்கன்னா என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க? அவங்க இந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? உங்கள் லைஃப் அதனால் மூவ் ஆன் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க. டோட்டலாக நீங்கள் வெளில வந்த மாதிரி தான் தெரியுது. சரியா? ஒன்று டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லைனா நீங்கள் டிவோர்ஸ் எல்லாமே பிரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பெரிய அந்த ஒரு சேஞ்சஸ், அந்த பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இழப்பு உங்களுக்கு. ஓகேவா? இது நடந்தது வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கர்மா ரிலேட்டடான விஷயமாக கூட அது தெரியுது. ஓகேவா? உங்கள் கர்மாவினால தான் இந்த லைஃப் நடுவில் இந்த மாதிரி வந்து அந்த நபர் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிலருக்கு வருது. நீங்கள் இதை பார்க்குறவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. ஒரு எப்படின்னா சினி ஃபீல்டில் இருக்கிறது, ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது, ஒரு லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. உங்களோட கேள்விகள், அதாவது நீங்கள் இப்போ வந்து மணி அளவிலும் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, வேணவே வேணாம், அதிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. ஓகேவா? திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. அதே மாதிரி சில மேலும் நீங்கள் அதை வந்து டிசிஷன் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறதுல மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னக்காரங்க அதிகமாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப அன்பு, பாசம், ஒரு சிலர் வந்து அபோவ் 35, 40 ரொம்ப மன இறுக்கம், வழியில் இருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் டியூயலாக தான் இருப்பீங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், இந்த கலெக்டிவ் ஃபைல் 2 பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குது? இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் வெளியே வந்துட்டுருக்காங்க. இன்னும் சில பேருக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க? இப்போதைக்கு இந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு, சில பேருக்கு வந்து
டக்குன்னு எனக்கு வருது பெண் தெய்வ வழிபாடு. நீங்கள் அதாவது ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒரு கசின், அவங்களோட அந்த மன இறுக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். பெண் பெண் சாபம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷனில் வருது. எஸ், சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடந்து ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கும். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா நிறைய இதுக்காக ட்ரை பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபெயிலியர் உங்களோட ஆழ்மன பதிவுகள் தான் செல்லங்களே. உங்களுக்கு சில விஷயங்களை வந்து உங்களோட அந்த காட் உங்களோட கனவில் ஏதாவது சைன் காமிப்பாங்க. கனவு வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஃபெயிலியருக்கெலாம் காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் வந்து நம்பகத்தன்மையாக இல்லை. அவங்க பேச்சை கேட்டெல்லாம் நீங்கள் சில ஆக்ஷன் எடுத்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் காட் வந்து என்ன இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களெல்லாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு இதிலேருந்து நீ மூவ் ஆன் ஆகணும், அந்த மாதிரி தான் புதிய பாதை, நியூ டைரக்ஷன் எடுக்கணும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒரு நியூ லைஃப், புதிய மாற்றம், ஒரு நியூ லைஃப் பார்ட்னர், மேரேஜ்க்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. இந்த லைஃப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிவைன் ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம செய்ய முடியுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க. இது கூட இப்போ பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் இந்த ரீடிங்கில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக உங்களை விட்டு போன அந்த உறவு கூட உங்களுக்கு செகண்ட் ஆர் தேர்ட் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால் தொடர் ஃபெயிலியரில் நீங்கள் இருக்கீங்க. இது ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் செகண்டு இல்லைனா தேர்டாக கூட இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நியூ லைஃப் பார்ட்னர். அவர் நல்ல ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பப்ளிக்கில் அதாவது அந்த நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஜாபில் இருப்பாங்க. சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஜாபு, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஜாபு. ஓகேவா? நல்ல வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்குறதும் சரி, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அவங்க மூலயமா கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தெரியுமா? இந்த நடந்துகிட்ருக்க அந்த சோகங்கள், நடந்து போன சோகங்கள், ஒரே பேட்டர்னில் தான் உங்கள் மைண்டு யோசிக்குது. உங்கள் மைண்டு வந்து மாற்றி யோசிக்க மாட்டேங்கிறது. அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போனது, இதை தான் ஓட்டிகிட்டு இருக்குது. இதிலேருந்து நீங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? வெளியில் வாங்க. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப் இருக்குது உங்களுக்கு. சில பேர் வந்து ரீயூனியன் கேட்குறீங்க அந்த நபர் கூட. ரீயூனியன் ஆகும். ஆனால் நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. சில பேருக்கு வந்து ரீயூனியன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துலேருந்து உங்களை வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது, ப்ரைட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட ஒரு சில எமோஷ்னல் லாக் இருக்குது. அது திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் அவேராக இருங்க. ஹீலிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். சில பேருக்கு நியூ பிகினிங்ஸ் கொடுக்கறதுக்கு டிவைன், நீங்கள் வணங்குற அந்த காட் உங்களுக்கு நிறைய சமிக்கைகள்லாம் கொடுப்பாங்க. ஸ்பிரிட் கைட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இது கொடுப்பாங்க. அதை கவனிக்கணும். சரியா? இது ஒரு சிலருக்கு. ஸோ இந்த பைல் டூ ரீடிங் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கிறது பிரச்சனை. சரி, செகண்ட் லைஃப் ஃபஸ்ட்டில் அந்த செகண்டாக வந்த லைஃபும் போயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது ஏதாவது லைஃப் உங்களுக்கு அமையுது. இது லவ்வர்ஸாக இருக்கலாம் நீங்கள் பார்க்குறது, இல்லை திருமணமானவங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அடுத்தது நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள், டிவைன் கொடுத்த இந்த கைடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. திருமணம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து
ஒரு நபர் அந்த ஜாதகம் உங்களுக்கு வருது, இல்லைன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் பார்த்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த லைஃப்பும் வந்து ஃபெயிலியர் ஆக விடாமல் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக சொல்கிறேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆரா மேட்சிங் இருக்கா பாருங்கள். இந்த சோல் வந்து உங்களுக்கான ஆராஸ் மேட்சிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது லாங் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். நடுவில் சின்ன சின்ன இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்தால் கூட அது கொஞ்ச நாளில் அது வந்து விலகி போயிடும். அதுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நான் சொல்லித்தரேன். நம்ம இதில் வந்து உங்களுக்கு ஹீலிங் சர்வீஸ்லாம் அதில் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வருகிற 19/21 அன்று இனிஷியேஷன் இருக்குது. தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிள். கர்மா கிளென்சிங், பிளாக் மேஜிக், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து கட்டுக்கள் உடையும். ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண். அது அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையே மாற்றிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து குருக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் கர்ம வினை சரியாகும். ஸோ அந்த சோல் வந்து உங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னியில் வருவாங்க. இன்கேஸ் இது வந்து கர்மாவினால் வர பாதிப்பு, உங்களோட ஆழ்மன பதிவுகள் பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக இது அடிக்கடி பிரேக் ஆகும். அதனால் ரொம்ப அவேராக இருங்க. வாழ்க்கை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் லைஃப் பார்ட்னர் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லவர் ஆரக்கிள் கார்டில் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏஞ்சல் உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஏதாவது அட்வைஸ் இன்னும் ஏதாவது கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அகைன் நீங்கள் வராமல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. வேறு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு இந்த ஆரக்கிள் கார்டு மூலமா பார்க்கலாம். Look deep within your heart and you will feel my love. My love for you is as deep as the ocean. இது ஒரு சில செல்லங்களுக்கு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுல சில பேர் உங்களோட நபர் உங்களை பற்றி அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கலாம். அவர் மேலோட்டமாக இப்போ உங்களோட அந்த பிரச்சனையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப அந்த உறவு முறிகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பீங்க. சில பேர் வந்து இல்லைனா நோ கான்டாக்டில் இருக்கலாம். உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அவர் இருக்கார். உங்களை பற்றின ஒரு நல்ல டீப் லவ் அவருக்கு இருக்குது. உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு ஓகேவா. அண்ட் நம்ம ஒரு சிலருக்கு நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு சிலர் பண்ணுற விஷயம், இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, எதனால் நமக்கு இந்த மாதிரி எரர் வருது, இதெல்லாம் எப்போவுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. எல்லாமே ஒரு ஏதோ ஒரு உங்களை வந்து மோல்டு பண்ணுறதுக்காக தான். இது ஒரு கர்மவினை பாதிப்புனால இருந்திருக்கலாம். அதிலேருந்து உங்களை வந்து டிவைன் வந்து ஒரு பக்குவமான ஒரு ஸ்டேஜுக்கு உங்கள் மனதை வந்து ஒரு பக்குவப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சிலருக்கு இது சொல்கிறேன். ஏன் உங்கள் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதனால தான் உங்களை ஒரு ஹையர் பர்பஸ், நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லைனில் சாதிக்கிறதுக்கோ ஒரு நல்ல அட்வைசராக, நீங்கள் சில பேர் வந்து தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி யோகா மாஸ்டர்ஸ் டீச்சிங் லைனில் அதிகமாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வருது. உங்களோட ஹையர் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கான இந்த விஷயங்கள் உங்களை சோதிக்கிறதுக்கு வருது. இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, சரியா. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு டெஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும், பிளஸ்ஸிங்கை கொடுக்குது வெரி சூன். ஓகேவா, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, சில பேருக்கு வந்து அந்த இன்ட்யூஷன், அதான் சொன்னேன்னா சில பேர் வந்து டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்
reflections, give each other some space at a moment. Trust, have faith and that will work. சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் நபர், அதாவது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உடனே பேச மாட்டேங்கிறாங்க, உடனே எதுவும் செய்ய மாட்டுறாங்க, உடனே பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. நிறைய பேரோட ஃபீமேல் எனர்ஜியோட வீக்னஸே இதுதான். அப்படியே அப்படியே கொட்டி தீத்துருவீங்க. அப்படியே உங்கள் நபர் நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, இடைவெளி கொடுங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த் தட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். வா, இதைத்தான் நான் நான் உங்களுக்கு அட்வைஸ் என் மூலமாக தான் அதாவது இங்கே அங்கே என்ன இருக்கோ இதுதான் இங்கே வருது, இங்கே என்ன இருக்கோ அதுதான் இருக்காங்க. நம்புங்க, ஓகேவா? நம்பிக்கையும் கொஞ்ச நாளாக உங்களுக்கு கம்மியாக இருக்குது. உறுதித்தன்மை இல்லை, நம்பிக்கைத்தன்மை இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். அது ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அப்படியே நாய்க்குட்டி மாதிரி உங்கள் ஃபீமேல் எனர்ஜியோ இல்லைனா உங்கள் மெயில் எனர்ஜியோ உங்கள் பின்னாடியே ஓடி வந்து நீங்கள் அது சொல்லுவாங்களே, நெஞ்சை இது பண்ணி விடுற மாதிரி, அது நல்ல வார்த்தை, அது சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க அதை. சில செல்லங்களுக்கு நியூ பிகினிங்ஸ். எஸ், நான் தான் சொன்னேன்ல, சில பேருக்கு கனவுகள், உங்களோட அந்த இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வந்து உங்கள் கனவுல வருவாங்க. காவல் தெய்வங்கள் அதான் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ வழி இருக்குது, அதில் போடணுவாங்க. ஸோ உங்களுக்கு சில டைரக்ஷன் கொடுக்குறாங்க. டைரக்ஷன் மாற்றுங்க நீங்கள். எஸ், நான் இந்த நான் சொல்கிற விஷயங்கள் தான் இந்த வார்த்தையில் வருது. உங்களுக்கு எப்படி ஒரு கனவு, உங்களோட வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ட்ரீம் பண்ணிங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் நீங்கள் வாழுங்க, அதை ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்? தேவையில்லாதெல்லாம் முதுகில் சுமந்துட்டுருக்குன்னா தூக்கி அப்படி தூரம் போட்டு ஃப்ரீயாக இருங்க. அப்போ தான் யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகும். நியூ பிகினிங்ஸ். ஓகே, சூப்பர். எனக்கு ரீடிங் அந்த டேரோட்டில் முடித்ததுக்கப்புறமா நான் முடிஞ்சிடுச்சுன்ட்டு நானே எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா தான் யோசித்தேன், ஆரக்கல் கார்டு இருக்கேன், நம்ம இதில் பைல் 1க்கு கொடுத்தோம், பைல் 2க்கு மறந்துட்டுமே, சரி பைல் 2 கொடுக்கலாமா, சரி இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் இருக்கா பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது. சரி எதுவும் எடுத்து பார்க்கலான்னு நினச்சேன். கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாரு மெசேஜ். சில பேர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இப்போவே எல்லாம் ரீயூனியன் ஆகணும், இப்போவே நபர் பேசிடணும், பேச மாட்டாங்களா? ரொம்ப அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வந்து வீக்காக இருக்கீங்க செல்லங்களே. டைம் கொடுக்க சொல்கிறாங்க. எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணால் எந்த வேலையும் உடனே நடக்காது. கிவ் இட் டைம். சில பேர் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே மற்றவங்களுக்காகவே டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எப்படி நினச்சிக்குவாங்க, உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன, நான் அந்த லைஃப்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும், நீ எடு. ஒரு சில செல்லங்கள் பார்த்திங்கன்னா 25 வயசுலேயே மெச்சூரிட்டி வர்றது கிடையாது, 30 வயசானாலும் வர்றது கிடையாது, பேரம்பேத்தி எடுத்தாலும் வர்றது கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படியே ஓரளவுக்கு இருக்க வேண்டியது தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு தெரியாமல் 30-35 வயசை கிராஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. தைரியமாக வீட்டில் பேசுகிறதுக்கு தெரியல. ஒரு 4 சவத்துக்குள்ளே கணவன் மனைவியை வாழ போகிறது நீங்கள் தான். உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண வேண்டாம். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, கேளுங்க. அதுக்கான டைரக்ஷன் எடுங்க. திடீர்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, குரு வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதை செஞ்சிங்கன்னா தானே அதில் வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். நான் எக்ஸாமே எழுத மாட்டேன், எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டுன்னு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஃபேக்காக, அது வந்து எப்படின்னா ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு வாங்குறாங்க இல்லையா, அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறது,
அது மாதிரி ராங் விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, தனக்கு காரியம் நடக்கணும்னா ஒருத்தரை வந்து என்ன வேணால் பண்ணிவிட்டு நான் வந்து காரியம் சாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்து அதெல்லாம் நிலைக்காது. அது பேட் கர்மாவை கொடுக்கும். மாட்டினா அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் விஷயம் சொன்னேன் நான். படித்து நல்லா எக்ஸாம் எழுது, உனக்கு தேவையான உன்னை தயார் பண்ணிட்டு தானே உன்னை எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. டீச்சர் வந்து உனக்கு வந்து 6 மாதம் 3 மாதம் உனக்கு வந்து கிளாஸ் கற்றுக் கொடுத்து தான் 3 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருது. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோடனே எக்ஸாம் வந்துடுதா? இல்லை சப்ஜெக்டே எடுக்காமல் உங்களுக்கு எக்ஸாம் கொண்டு போகிறாங்களா? உங்களை நல்லா ட்ரெயினப் பண்ணி தானே விட்றாங்க. அதே மாதிரி தான் குருக்கிட்ட ஒரு இனிஷியேஷன் எல்லாம் வாங்கி நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்களா, இதை செய்யுங்கன்னு சொன்னால் அதை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கணும். அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுலேயே உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி சிரமம் இருந்தால், ஒரு சாப்பாடு உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருந்தால், இப்போ உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, பிடிக்காத சாப்பாடை எப்படி சாப்பிடுவீங்க? எனக்கு வேணாம், அது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு அது வாமிட்டிங் இது கூட வரும், அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அது இன்னொருத்தருக்கு பிடிக்கும், அதனால் அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. சமைக்கிறவங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சமைப்பாங்க வீட்டில். அதனால தான் வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, கணவர்லாம் இருக்காங்களா, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் டெய்லியுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு வைக்காதீங்க. குழந்தைக்கு என்ன பிடிக்கும், கணவருக்கு என்ன பிடிக்கும் கேட்டு சமைங்க. அப்போ தான் அதுங்களுக்கு வந்து பிடிக்கும். பிடிக்காத சமையல் நீங்கள் பண்ணி வச்சுன்னா அதுங்க சாப்பிடும், பாதி எடுத்துன்னு வந்து கீழே கொட்டும் இல்லையா? பிடித்த விஷயத்த அந்த மாதிரி தான் இதுவும். அது சாப்பாட்டுக்கே அப்படின்னா காலம் ஃபுல்லாக வாழக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் தான் முடிவு ஒழுங்காக பண்ணணும். இது ஒரு சிலருக்கு டக்குன்னு வருது. அந்த கார்டு பார்த்தோன்னே சில செல்லங்கள் இருக்கீங்க. என்னோடய பாஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட இந்த ஏன்னா எனக்கு ரெசனேட் ஆகுது. இந்த ஒரு கார்டு எடுக்கும் பொழுதே இதை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு டக்குன்னு வருது இன்ட்யூஷனில். ப்ளேஃபுல்னஸ், எஸ். ரொம்ப வந்து சில செல்லங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க, சிரிக்க மறந்துட்டீங்க, எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்கீங்க. உம்முன்னு இருக்குங்க, கம்முன்னு இருக்காதீங்க, நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். அன்பு தான், அன்பு 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 அன்புன்னா லவர்கிட்ட கொடுக்குற அன்பு, கணவருக்கு மனைவிக்கிட்ட கொடுக்குற அன்பு கிடையாதுமா. அன்புங்கிறது அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, குழந்தைங்க கிட்ட பாசம். ஓகேவா? அந்த பாசத்துக்கு வந்து இதே கிடையாது. அது உண்மையான ட்ரூ லவ் அதுதான். உண்மையான அன்பு கணவர்கிட்ட வரலாம், மனைவிக்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, 7 கார்டு பார்த்தாச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து இருப்பீங்களாம், உம்முன்னு இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு ஏஞ்சல். என் செல்லங்களே, ஏஞ்சல் உங்கள் பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாரு. செல்லங்கள் ரொம்ப சோகமாக ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்குதுங்க. இல்லைன்னா கடந்து போன வாழ்க்கையை நினச்சி, இல்லை நடந்துகிட்ருக்கிற சுச்சுவேஷனை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா? டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு இருக்குது, குரு இருக்காங்க. அப்புறமா என்ன கவலை? உங்களை வாழ்வியலை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா விஷயமும் நான் சொல்லித்தரேன். அது ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்க இந்த ஸ்ட்ரகிளை, அதுவும் இந்த லைஃப் பிரச்சனையிலேருந்து வெளில வாங்க. சரியா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் செல்லங்களே. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.